தளபதி விஜய் சிஎம் விஜய் ஆக முடியும். எந்த ஒரு கட்சியோட ஆதரவும் இல்லாமல் அவங்க ஜெயிச்ச 108 எம்எல்ஏ வச்சு மட்டுமே தளபதி விஜயால் சிஎம் பெரும்பான்மை காமிச்சு ஆக முடியும். அது எப்படின்றது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா தாவேக்காக்கு மொத்தம் 111 எம்எல்ஏஸ் இருக்காங்க. ஸோ மெஜாரிட்டி 110 வரணும்னா என்ன நடக்கணும்னா 15 எம்எல்ஏ ரிசைன் பண்ணணும். எங்கே இருந்துன்னா ஆப்போனண்ட்லேருந்து ஏடிஎம்கே ஆர் டிஎம்கேலேருந்து 15 எம்எல்ஏ ரிசைன் பண்ணணும். ஸோ இந்த 15 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா ஸோ மொத்த எம்எல்ஏ ஸ்ட்ரென்த் வந்து 219. ஸோ இதில் மெஜாரிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110. ஸோ விஜய் கிட்ட வந்துட்டு இன்க்ளூடிங் காங்கிரஸ் 111 எம்எல்ஏ வந்து இருக்காங்க. ஸோ இந்த 110 எம்எல்ஏவோட விஜய் வந்து எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் டைரெக்டாக சிஎம் ஆகலாம் வித் கவர்னர்ஸ் பெர்மிஷன். ஸோ இந்த 15 பேர் ரிசைன் பண்ண வைக்கிறதுக்கு விஜய் என்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன் கேளுங்க.